சவுலை இப்போ ஒரு கூட்டம் காயப்படுத்துறாங்க. தாவீது இப்ப சவுலை காயப்படுத்தினது மாதிரி சவுல் நினைச்சுக்கிறாரு. ஆனா உண்மையிலே தாவீதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கா? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் இந்த ஜனங்கள்ட்ட எல்லாம் எழுதி கொடுத்து நீங்க இந்த மாதிரி பாடுங்கன்னு சொன்னானா? இல்ல. அவங்க இல்லைன்னா இந்த மாதிரி பாடணும்னு நினைச்சு பாடுனாங்களா? இல்ல. அது சந்தர்ப்ப சூழ்நிலையில தெரியாம அந்த இடத்துல இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த ஜனங்களுடைய வாயில சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அவ்வளவுதான் பாடிட்டாங்க. அடுத்த முறை சவுல் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா சவுல் கொன்றது 10000, தாவீது கொன்றது 1000 கூட என்ன பண்ணுவாங்க? பாடுவாங்க. அது எதேர்ச்சியா நடக்கிறது. நல்லா கவனிச்சுங்க. சில காரியங்கள் எதேர்ச்சையா நடக்கிறத வச்சு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடக்கூடாது? காயப்பற்றக்கூடாது. இந்த இடத்துல சவுல் ராஜா காயப்பட்டதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஹலோ சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். நீங்க திருச்சபையில ஒரு வேலை செய்றீங்கன்னு வைங்களேன். நீங்க அந்த வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தியாகம் பண்ணி நீங்க வேலை செஞ்சீங்க. ஆனா நான் உங்க பேரை சொல்லியோ எதை சொல்லியோ நீங்க நல்லா பண்ணீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. மறந்துட்டேன், விட்டாச்சு. நீங்களும் அந்த வேலையை முடிச்சு கர்த்தருக்கு செஞ்சேன்னு நினைச்சீங்க. இன்னொருத்தர் ரொம்ப ஈஸியா சுலபமா ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டார். அப்போ உங்களையும் நான் பார்க்கிறேன், அவரையும் நான் பார்க்கிறேன். இப்போ அவர் செஞ்சது எனக்கு ஞாபகத்துல இருக்கு. இருந்தோன்னு நான் சொல்றேன், ஐயோ அந்த பிரதர் இப்படி பண்ணாரு, இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்றேன். உங்களை இது உங்க மனசுல காயம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இந்த காயம் நான் உங்களை குறி வச்சு உங்களை காயப்படுத்தணும், உங்களை பெருமையா பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சு பண்ணினது அல்ல. எதேர்ச்சியா இருந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு காயம் உங்களுக்கு வந்துருச்சு. ஆனா அத மனசுல நீங்க வச்சுட்டு யாருக்கும் நன்றியே இல்லை, யாருக்கும் நன்றியே இல்லை. இனி நான் என்னத்துக்கு செய்வேன் பாருங்க, அவனுக்கு இப்படி கைத்தட்டல் கொடுத்துச்சு சொன்னாரு, என்ன ஒரு வார்த்தை சொன்னாரா அப்படின்னு மனசுல நீங்க காயப்பட்டீங்கன்னா